ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாண்டியன் இருந்துட்டு அப்போ தான் கடைக்கு கிளம்புறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு மயக்கம் போட்டு கிச்சனில் கீழே விழுந்துடுறாங்க. ஏங்க வாங்க, என்னை காப்பாற்றுங்க, ஏங்க ஏங்க அப்படின்னு நம்ம கோமதி கத்திக்கிட்டே இருக்கவும் இது நாடகம் தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு நம்ம பாண்டியன் அசால்ட்டாக விட்டுட்டு அவர் பாட்டுக்கு கடைக்கு கிளம்பிடுறாரு. ரொம்ப நேரம் அப்படியே போகுது. நம்ம அப்பத்தாவும் அரசியும் கோவிலுக்கு போயிருக்காங்கல்ல, அவங்க வந்த உடனே அம்மா எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு அரசி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கவும் நம்ம கோமதியோட வாய்ஸ் எங்கேயுமே கேட்க மாட்டேங்குது. என்ன அம்மா எங்கேயாவது போயிருப்பாங்களா? அம்மாவோட வாய்ஸும் காணும், எங்கேயுமே காணுமே, அவங்கள எங்கே இருப்பாங்க? போய் கிச்சனில் பாருடி இருப்பா அப்படின்னு அப்பத்தா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசி கிச்சனில் போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அம்மா அப்படின்னு ஒரே கத்தி அதுக்கப்புறம் அப்பத்தா ஓடி வந்து பார்க்குறாங்க. என்ன அரசி, என்ன ஆச்சு? இங்கே பாருங்க அம்மாச்சி, அம்மா என்ன நிலைமையில படுத்திருக்காங்கன்னு பாருங்க. அம்மா என்னாச்சுமா, எழுந்திரிச்சு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, பேச்சு இல்லை, மூச்சு இல்லை, எதுவுமே இல்லாமல் படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேருமே ரொம்ப பயந்துடுறாங்க. வெளியே ஓடி வந்து குமாரே குமாரே அப்படின்னு அம்மாச்சி ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் குமாரும் ஓடி வந்து அப்பதான் என்ன அப்பதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு குமார், உன்னோட அத்தை மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டுக்கிறா. அவள் எப்போ விழுந்தானே எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு குமார். வீட்டில் வேற யாருமே இல்லை. வா குமார், முதல்ல கோமதியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம், வா குமார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதியை நம்ம குமார் இருந்துட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம அப்பத்தா அரசி எல்லாருமே ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இவங்க இறந்து பல மணி நேரம் ஆயிருக்கு, அது வரைக்கும் நீங்க என்னமா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கேட்ட உடனே நம்ம அரசிக்கு நெஞ்சே வெடிச்சிருது. என்னங்க சொல்றீங்க, என் அம்மா இறந்துட்டாங்களா? இங்க பாருங்க, என் அம்மாலாம் இறந்துருக்க மாட்டாங்க, நீங்க சும்மா சொல்றீங்க. இங்க பாருங்க, முதல்ல என் அம்மாவை காப்பாத்துங்க, அதுக்கப்புறம் நீங்க எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். முதல்ல எங்க அம்மாவை காப்பாத்துங்க, போங்க, என் அம்மா நல்லா தான் இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருங்க டாக்டர், என் பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு இப்படி ஒரு நிலமெல்லாம் வரவே வராது. நீங்க முதல்ல அவ போய் உயிரோடு இருக்காங்களான்னு பாருங்க. இங்க பாருங்கம்மா, எத்தனை முறை செக் பண்ணாலும் அதேதாம்மா, அவங்க இறந்து பல மணி நேரம் இருக்கு, அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க? ஐயோ கடவுளே, கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எப்படி என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாகுனா? வீட்டில் யாருமே இல்லையா? இல்லை என்னால் நம்ப முடியல, என்னால் நம்பவே முடியாது அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குமார் இருந்துட்டு, அரசி இங்க பாரு அரசி, கொஞ்ச நேரம் அமைதியாரு, இங்க பாருங்க என் அம்மா என்ன நிலைமையில இருக்காங்கன்னு பாருங்க, எப்படி என்னால் அழுகாம இருக்க முடியும்? என் அம்மா எனக்கு திரும்ப வேணும், என் அம்மாவை திருப்பி கொடுங்க, என் அம்மா வேணும் அப்படின்னு இந்த பக்கம் அழுதுகிட்டே இருக்கும். குமாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் என்ன, குமார் இந்த விஷயத்த எப்படியாவது பாண்டியன் கிட்ட சொல்லணும், அதுக்கப்புறம் அவங்க பசங்க கிட்டேயும் சொல்லணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் பழனியோட ஞாபகமே வருது. பழனிக்கு கால் பண்ணி, சித்தப்பா எங்கே சித்தப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், குமார் கடையில் தான் குமார், எதுக்காக குமார் திடீர்னு கூப்பிட்ருக்க, என்னாச்சு சொல்லு குமார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க சித்தப்பா, உங்களோட அக்கா, அதாவது கோமதி அத்தை இருக்காங்களே, அவங்க வீட்டில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே வந்து கேட்டால் அவங்க இறந்துட்டு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்ட உடனே நம்ம பழனிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. குமார், என்ன குமார் சொல்ற, அக்காக்கு என்னாச்சு? எனக்கு எதுவும் தெரியல மாமா, எனக்கு எதுவும் தெரியல சித்தப்பா, நீங்க உங்களோட மச்சானுக்கு இந்த விஷயத்த சொல்லிடுறீங்களா? என்கிட்ட அவர் நம்பர் எல்லாம் இல்லை, நீங்க அவருக்கு சொல்லி முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பழனி இருந்துட்டு ரொம்பவே பதறி போய் அதாவது கடைக்கு கிளம்புறாரு. போன உடனே போய் பாண்டியன் கிட்ட, இங்க பாருங்க மச்சான், அக்கா என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியுமா மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா, அவ காலையிலேயே நிறைய நாடகத்தெல்லாம் போட்டுட்டா, அதனால அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அவ என்ன நாடகம் போட்டிருக்கா, இப்ப என்ன நாடகம் போட்டாலையும் கண்டிப்பா நான் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், அவகிட்ட போய் சொல்லு. இங்க பாருங்க மச்சான், நிலைமை தெரியாம இப்படி எல்லாம் பேசாதீங்க. என் அக்கா உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா, எதுக்காக என் அக்காவை இப்படி வாட்டி வதச்சி இப்போ சாவையே அடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா சொல்ற நீ பேசுறது எனக்கு எதுவுமே புரியல. இங்க பாருங்க மச்சான், என் அக்கா கிச்சன்ல மயக்கம்
போட்டு விழுந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா அவங்க இறந்துட்டதா சொல்கிறாங்களாம். இங்கே பாருங்க மச்சான், அவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு, உங்களை கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன், நீங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே பதறி போய் இங்கே பாரு பழனி, என்ன பழனி சொல்கிறேன், இங்கே பாரு, நீ சொல்கிறது என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன, இப்போ தான் குமார் ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் சேர்த்தனானா, அங்கே இருக்கிறவங்க டாக்டர் எல்லாமே இவங்க இறந்து பல மணி நேரம் ஆகுது, இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டாங்களாம். இங்கே பாருங்க மச்சான், என் அக்காவை நீங்கள் சாவடிச்சதுக்கு உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே பதறி போய் நம்ம அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு சரவணனும் வராரு. வந்த உடனே சரவணன் வந்து பாண்டியனை பார்த்துட்டு, அப்பா என்னாச்சுப்பா, ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏலே உன்னோட அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சாண்டா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, கடவுளே என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஏதோ கோவத்தில் அவ கூட பேசாமல் இருந்தனே தவிர அவள் மேலே இப்போ வரைக்கும் எனக்கு பாசம்லாம் குறையல, அது அவளுக்கு புரியாமல் இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கவும் இதை கேட்ட சரவணனுக்கு, அப்பா என்னப்பா சொல்றீங்க, அம்மாக்கு என்ன ஆச்சு, இங்க பாருடா அம்மா நம்மளை விட்டு போயிட்டாளாண்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, அம்மா காலையில கூட நல்லா தானே இருந்தாங்க, அதுக்குள்ள உங்களுக்கு என்னாச்சு, என்னால நம்ப முடியாதுப்பா, என் அம்மா எனக்கு திரும்ப வேணும், இதால எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரன்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம அரசி, அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா குமார் எல்லாமே அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம பழனியும் ஓடி வந்து, குமார் என்னாச்சு குமார், அக்கா இப்போ எப்படி இருக்காங்க மாமா, இங்கே பாருங்க மாமா, உங்கள் அக்கா உங்களை விட்டு போயிட்டாங்க மாமா, இனிமேல் அவங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது பழனி இருந்துட்டு உசுரே போகிற மாதிரி கீழே விழுந்து அப்படி இடி விழுந்த மாதிரி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனுக்கு கண்ணில் மாலையாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. கோமதி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணு கூட பேசாமல் என் பொண்ணை கஷ்டப்படுத்தி இப்படி அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுட்டிங்களே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்கத்த, அவள் அடிக்கடிக்கு நாடகம் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இப்போயும் ஏதோ நாடகம் போகிறா என் கூட பேசுறதுக்காக அப்படின்னு நினச்சி நான் போயிட்டேன். ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதாத்த. இங்கே பாருங்க மாப்பிள்ள, நல்லதோ கெட்டதோ அது அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நீங்கள் வந்து பார்த்துருந்தா இப்போ அவள் உயிரோடு இருந்திருப்பாருல்ல, என்னோட பொண்ணை நீங்கள் உசுரோடி சாக வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்கவும் நம்ம பாண்டியனுக்கு மனசு தாங்கலை. அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயம்லாம் நம்ம செந்திலுக்கு, மீனாக்கு, அதுக்கப்புறம் கதிர், ராஜி இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு ரொம்பவே பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம மீனா இருந்துட்டு போய் நம்ம கோமதியை பார்த்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இங்க பாருங்க அத்தை, என்னத்த ஆச்சு உங்களுக்கு, இங்க பாருங்க அத்தை, எங்களை விட்டு நீங்க போகவே கூடாது, முதல்ல இங்க எழுந்து வாங்க அத்தை, உங்களுக்கு எதுவும் ஆகல அத்தை, நீங்க எழுந்து வாங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, எங்களை கெஞ்ச வைக்காதீங்க அத்தை, எங்க மனசை புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு ஆளு அந்த வீட்டுல இருக்கிறாங்கன்னா அது நீங்க மட்டும்தானே அத்தை, ஏன் அத்தை எங்களை விட்டு போனீங்க, முதல்ல நீங்க எந்திரிச்சு வாங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு எதுவும் ஆகல, எந்திரிச்சு உக்காருங்க, இங்க பாருங்க அத்தை, எனக்கு காஃபி வேணும், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அத்தை, வாங்க அத்தை, காஃபி போட்டு கொடுப்பீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, வாங்க அத்தை அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம செந்தில் இருந்துட்டு, என்னாச்சு அம்மாக்கு எதுக்காக இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் அம்மாச்சி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு பாண்டியனோட சட்டையை பிடிச்சிக்கிட்டே, இங்க பாருங்க, அன்னைக்கே உங்ககிட்ட எவ்வளோ தூரம் சண்டை போட்டோம், அம்மா உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க, அம்மா கூட பேசியிருந்தா உங்களுக்கு என்ன அப்படியே உங்க கிரீடங்க கீழே இறங்கி உக்காந்துட்டு இருக்குமா, இப்போ என் அம்மா இந்த உலகத்துல இல்லாம போயிட்டாங்க, பரவாயில்லையா உங்களுக்கு, இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா, உன் அம்மாவுக்கு இப்படி ஆனதை நினச்சி நானே ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், நீ பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காத, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க, இனிமேல் நீங்கள் எனக்கு அப்பாவும் இல்லை, நாங்கள் உங்களுக்கு பசங்களும் கிடையாது, இனிமேல் என் அம்மாவே நீங்கள் சாவடிச்சிட்டீங்க, எங்களையும் நீங்கள் சந்தோஷமாக வச்சுப்பீங்கன்னு என்ன நிச்சயம், கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அம்மா அதாவது அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருங்கடா, உன் அம்மாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நீங்க எங்கடா போறீங்க, நீங்க எங்கேயுமே போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், முதல்ல இங்கே இருங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதியை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம
செந்தில், கதிர், சரவணன் இவங்க 3 பேருமே நம்ம கோமதியை தூக்கிட்டு போய் ஆட்டோவில் உட்கார வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உடனே செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் செஞ்சு நம்ம கோமதியை வீட்டுக்கு உள்ள படுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சொந்தக்கார வந்து, ஐயோ கோமதி, உன்ன மாதிரி நல்ல மாமியார் இந்த இந்த உலகத்திலேயே யாரும் இருக்க மாட்டாங்களே, அப்படி உன்னோட நல்ல மனசுக்கு நீ நல்லா தானே இருந்திருக்கணும், உனக்கு என்ன இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தங்கமயிலுக்கும் நம்ம பாக்கியத்துக்கும் தெரிய வருது. தெரிய வந்த உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, நமக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் நான் விட்ட சாபம் தான் அவங்கள சும்மாவே இல்லை, அதனால தான் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலவை, உன்னை மட்டும் அவங்க வாழ்கிறதுக்கு ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்குமா மயிலே, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா, தப்பு பண்ணது எல்லாமே நம்ம 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 தப்பு பண்ணிட்டு எப்படிம்மா அவங்கள நீ குறை சொல்ல முடியுது, இந்த மாதிரி அவங்கள குறை சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதம்மா, இது ரொம்ப பெரிய தப்பு, முதல்ல வா போயிட்டு வந்துடலாம், இங்கே பாருடி, அவங்க மூஞ்செல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது, அவங்களுக்கு தேவைதாண்டி, நம்மளை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, எவ்வளோ அழ வச்சுருப்பாங்க, அதனால தாண்டி அந்த கடவுளே அவங்கள எல்லாரையும் அழ வச்சிருக்கு, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னோட நல்ல மனசுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டி, இங்கே பாருமா, இப்படியே நீ பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும், முதல்ல நீ வந்தா என்ன வரலனா என்ன, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தங்கமயில இருந்துட்டு கோமதி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம கோமதி இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு, ஐயோ அத்தை, உங்களுக்கா இந்த நிலைமை, நீங்கள் எவ்வளோ நல்ல மனசு உள்ளவங்க, உங்களுக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அத்தை, இங்கே பாருங்க அத்தை, இன்னும் நீங்கள் நிறைய வருஷத்துக்கு சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்க வேண்டியவங்க, ஆனால் இப்படி நீங்கள் அநியாயமாக போயிட்டீங்களே அத்தை, என்ன அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த சரவணனுக்கு எதுவுமே சொல்ல தோணலை, அப்படியே அமைதியாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனாவோட அம்மா அப்பா 2 பேருமே வராங்க. வந்த உடனே நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு வந்து நம்ம மீனாவோட, அதாவது அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அம்மா இங்கே பாருங்கம்மா, அத்தை என்ன நிலமையில இருக்காங்கன்னு பாருங்கம்மா, இந்த வீட்டில் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதே என்னோட அத்தை மட்டும்தான், என் அத்தையே இப்போ எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, இங்கே பாருங்கம்மா, என் அத்தையை எப்படியாவது எனக்கு திருப்பி கொடுங்கம்மா, என்னால் என் அத்தை இல்லாமல் இருக்க முடியாதுமா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இங்கே பாரு மீனா, நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம மாற்ற முடியாது மீனா, நீ அதுக்காக இவ்வளோ வருத்தப்படாத மீனா, இங்கே பாருங்கம்மா, எப்படி வருத்தப்படாதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி என்னால் முடியும், என் அத்தை எனக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, இல்லை எனக்கு எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பேசியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள், என்னோட அத்தையை எப்படியாவது நீங்கள் தான் திருப்பி கொடுக்கணும், என் அத்தைக்கு என்னாச்சுன்னு வந்து பாருங்கம்மா அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு பாண்டியனோட கையை பிடிச்சிக்கிட்டு போய் ஆறுதல் சொல்கிறாங்க. நம்ம பாண்டியன் ரொம்பவே அழுதுகிட்டே, என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே போக்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் இந்த குடும்பத்தை தாங்கி நிற்கணும், இனிமே நீங்களும் இந்த மாதிரி உடஞ்சி போயிட்டீங்கன்னா இந்த குடும்பத்தை யார் பார்க்குறது, இந்த மாதிரி உடையாமல் நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் இருந்துட்டு நம்ம கோமதி கட்டி பிடிச்சிக்கிட்டே, இங்கே பாருமா, நீ எழுந்து வாமா, இந்த வீட்டில் எங்களை யாருமா எனக்கெல்லாம் சமைச்சு போடுது, இங்கே பாருமா, நீ முதல்ல எழுந்து வாமா, நீ எனக்கு வேணுமா, நீ எனக்கு சமைச்சு போடலைனா கூட பரவாயில்லம்மா, நீ எங்கள் கூட இருந்தால் மட்டும் போதுமா, ப்ளீஸ்மா எழுந்திரிச்சு வாமா ப்ளீஸ்மா, என்னை கெஞ்ச வைக்காதம்மா, ப்ளீஸ் வாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது யார் நம்ம ராஜு இருந்துட்டு, இங்கே பாரு கதிர், ஏன் கதிர் இப்படி அழுற, இங்கே பாரு ராஜி, என்னோட அம்மாவை பாரு ராஜி எப்படி இருக்காங்கன்னு, என் அம்மா அழகு எப்படி இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வடிவு மாறி, அதுக்கப்புறம் சத்திவேலு முத்துவேலு இவங்க 2 பேருமே நம்ம கோமதியோட இறுதி சடங்குக்கு வராங்க. வந்த உடனே நம்ம கோமதியை பார்த்த சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் பயங்கரமாக அழுக வந்துடுது. இங்கே பாரு கோமதி, இந்த நீ ஓடி போய் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு இப்போ உன்னை அவன் அநியாயமாக சாவடிச்சிட்டானே, அவனை நம்பாதன்னு உன்கிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவனை நம்பி இப்போ உசுரை விட்டுட்டேயே, இப்போ இப்போ அல்பாயுசே போயிட்டே அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அது அப்பத்தான் இருந்துட்டு, இங்கே பாரு சக்தி, இங்கே பாரு குமார், இங்கே பாரியா முத்து, என் பொண்ணு இருக்கிற நிலைமையை பாரு, என் பொண்ணு கூட இருந்து
கொஞ்ச நாளில் நான் போய் சேர்ந்துடலான்னு நினச்சா என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே. ஐயோ கடவுளே, நான் வந்த ராசியே என்னமோ தெரியல. என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டை வந்துட்டே இருந்துச்சு. இப்போது அவங்க 2 பேருமே நிரந்தரமாக பிரிஞ்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு. கடவுளே, என் பொண்ணையும் என் மாப்பிள்ளையும் எப்படியாவது சேர்த்து வையன்னு தானே சொன்னேன். ஆனால் நிரந்தரமாக அவங்கள 2 பேரையும் பிரித்து வச்சுட்டியே, எதுக்காக இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிர் இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து முத்து இருந்துட்டு கதிர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, உன்னோட அம்மா இப்படி ஆயிட்டாங்களேன்னு நீ கவலைப்படாத, இனிமேல் நாங்கள் இருக்கோம், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, என் அம்மா இப்போது எந்த நிலமையில இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்களா? என் அம்மாவுக்கு எதுக்காக இப்படி ஒரு நிலைமை? என் அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எதுக்காக இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு? என்னால் ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் கதிர், அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன், எல்லாருமே பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, நான் உன்கிட்ட பேசுகிறேன் கோமதி, உன் மேலே சின்னதாக கோவப்பட்டனே தவிர உன் மேலே நான் உன்னை வெறுக்கவெல்லாம் இல்லை கோமதி. ப்ளீஸ் கோமதி, நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சு என் கூட பேச வா கோமதி, ப்ளீஸ் கோமதி, வா கோமதி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தானா, உன்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் கோமதி, எழுந்து வா கோமதி. நீ என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்த, நான் உன்னை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்காது இல்லை கோமதி. எல்லா தப்பும் என்னோடது தானே கோமதி, என்னை மன்னிச்சிரு கோமதி, ப்ளீஸ் கோமதி, எழுந்து வா கோமதி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் உணர்ந்துட்டேன், ப்ளீஸ் கோமதி, என்னை கஷ்டப்படுத்தாத, வா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுருகி ரொம்பவே தன்னோட மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் கொட்டி கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம முத்து இருந்துட்டு, இங்கே பாரு, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என் தங்கச்சி மேலே பாசம் இருக்கிற மாதிரி நடிக்காத, என் தங்கச்சியை அது அடியோட அழிச்சிட்டு இப்போது நீ நல்லவனை மாதிரி பேசிக்கிட்டிருக்கியா, இந்த மாதிரி என் நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, முதல்ல என் தங்கச்சியை விட்டு நீ எழுந்துப்போ, நீ இருந்தால் கூட என் தங்கச்சிக்கு ஆத்மா சாந்தி அடையாது, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கோமதி, இங்கே இருக்கிறவங்கலாம் என்னென்ன பேசுகிறாங்கன்னு பாரு கோமதி, முதல்ல எந்திரிச்சு இதெல்லாம் உண்மை இல்லை, நான் என்னோட புருஷன் மேலே பாசம் வச்சுருக்கேன், சொல்லு கோமதி அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லு கோமதி, ப்ளீஸ் கோமதி, நீ சொன்னால் மட்டும்தான் இங்கே இருக்கிற எல்லாரும் நம்புவாங்க கோமதி, ப்ளீஸ் கோமதி, நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லு கோமதி, ஏன் கோமதி அமைதியாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு, போதுமாம்மா நிறுத்துங்க, எத்தனையோ தடவை நானே உங்ககிட்ட பேசியிருக்கேன்ல, நான் அத்தை கூட நீங்கள் பேசுங்கன்னு, அது மட்டும் இல்லாமல் அத்தை உங்களை கூப்பிட்ருக்காங்க, ஆனால் நீங்கள் அவங்க நடிக்க தான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு மனசாட்சி இல்லாமல் இவங்களை இப்படியே விட்டுட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா? என்னோட அம்மாவை விட என்னோட அத்தையை தான் நான் எவ்வளோ மனசார நேசித்தேன், ஆனால் இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே, கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க மாமா. இந்த வீட்டில் இருக்கிறவங்க யார் மனசாச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டுருக்கீங்களா? யார் மனசையும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணும் அப்படின்ற மாதிரி தானே நீங்கள் இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது அத்தை எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க? அத்தை பக்கம் இருக்கிற நியாயம் எதுவுமே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஒரு முடிவு எடுப்பீங்க, அதை தான் செய்யணும்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னா நீங்கள் ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு எல்லாரையும் போட்டு சாவடிப்பீங்க. இப்போ என்னோட அத்தையை நீங்கள் சாவடிச்சிட்டீங்க, இனி வேற யாரை சாவடிக்கலான்னு இருக்கீங்க? வேற யார் இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும் ஆத்திரமாகவும், இங்கே பாருங்கள், இனிமேல் யார் சொல்கிறதையும் நான் நம்பவே மாட்டேன், என் கோமதி சொல்லிட்டோம், நான் எனக்கும் என் கோமதிக்கும் பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் 2 பேருக்குள்ள எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே 2 பேரும் பாசமாக தான் இருந்தோம். திரும்ப நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு, என் கோமதி இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தானே சொல்லாதீங்க. நான் என்ன நினச்சி போனேன்னா, அவன் நடிச்சான் தான் போனேன், இல்லைனா நான் போயிருக்க மாட்டேன். இவள் இந்த நிலமையில இருக்கான்னு தெரிஞ்சா இவளை இப்படியே விட்டுட்டு போயிருப்பேன். நான் கண்டிப்பாக போயிருக்கவே மாட்டேன். இங்கே பாருங்கள், உங்ககிட்ட என் அம்மாக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு நீங்கள் கொடுத்த 10 லட்ச ரூபாவை திருப்பி கேட்டவங்க தானே நீங்கள் வேற என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இப்படி தானே பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்கள் 10 லட்ச ரூபாயும் உங்கள் மூஞ்சில் விட்டரிக்கிறேன் மீனா, அந்த காசை எடுத்துகிட்டு வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற 4 பேர் முன்னாடியே
அந்த 10 லட்ச ரூபாவை எடுத்து நம்ம பாண்டியன் மூஞ்சிலே வீசி வீசி அடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்த பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, பசங்கள்லாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க கோமதி, அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு நீ எழுந்து வந்து சொல்லு கோமதி, நீ சொன்னால் மட்டும்தான் இங்கே இருக்கிற எல்லாருமே நம்புவாங்க கோமதி, ப்ளீஸ் கோமதி போய் சொல்லும் கோமதி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே அதாவது ஆத்மாவா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, இங்கே பாருங்க, நான் உயிரோடு இருந்துற வரைக்கும் நீங்கள் என்கிட்ட பாசமாக நடந்துக்கவே கிடையாது, ஒரு நாள் கூட என்கிட்ட சந்தோஷமாக நீங்கள் பேசினதும் கிடையாது, நீங்கள் எப்போவுமே என்கிட்ட கோவமாக தானே நடந்துப்பீங்க, ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு முறை கோவமாக நடந்துக்கிட்டதுக்கே நீங்கள் இத்தனை நாள் என் கூட பேசாமல் இருந்தீங்க, ஆனால் நான் என்னை பற்றி நீங்கள் ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்தீங்களாங்க அப்படின்னு ஆத்மாவா நம்ம பாண்டியன்கிட்ட உட்காந்து பேசவும், ஆனால் நம்ம பாண்டியனுக்கு எதுவுமே கேட்காம, கோமதி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் கோமதி, ப்ளீஸ் கோமதி, என்னை மன்னிச்சிரு கோமதி, எழுந்து வா கோமதி, இங்கே பாருங்க, நானே நினச்சாலும் இனிமேல் உங்ககிட்ட நான் வர முடியாது, என்னை இனிமேல் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பக்கத்துலேயே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, அவர் 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 பேசின பட்டு தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா, உங்களுக்காக எத்தனை மருமக பசங்கன்னு எத்தனை பேர் இருந்தோம், அவங்களெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்காம இப்படி எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்களே அத்தை, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி அத்தை மனசு வந்துச்சு, இங்கே பாருங்க அத்தை, எங்களை விட்டு நீங்கள் போகக்கூடாது, முதல்ல நீங்கள் இங்கேருந்து எழுந்துருங்க அத்தை, நம்ம வாங்க அத்தை, கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு மீனா கிட்ட வந்து, இங்கே பாரு மீனா, அதாவது அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க, அதுதான் உண்மை, இங்கே பாரு மீனா, அது நம்பு, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதியை எடுக்கிற நேரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக எல்லா சடங்கையும் பண்ணி முடிச்சிடறாங்க. முடித்த உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கத்த, இனிமேல் உங்களை நான் பார்க்க முடியாதா, இதுதான் உங்களுக்கு பார்க்குற கடைசி நாளாக, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதியையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் அது எல்லா சடங்கையும் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஆளாளுக்கு மூளைக்கு தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேலும் சக்திவேலும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அப்பத்தா கிட்ட போயிட்டு, இங்கே பாராத்தா, நடந்து போச்சு, நடந்ததை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தா இனிமேல் நடக்க போகிறத பற்றி நம்ம என்னத்தை யோசிக்க முடியும், இனிமேல் எதையும் யோசிக்க முடியாது, அதனால் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் முதல்ல எழுந்து வாங்க, எழுந்து வந்து எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, என் அக்கா எங்களுக்காக என்னென்னலாம் சமைச்சு வைக்கும் தெரியுமா, காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே மாடாக இந்த குடும்பத்துக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கோம், ஆனால் வீட்டில் தான் இருக்கேன்னு இவங்க எல்லாரும் சித்தரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தால் எவ்வளோ வேலை இங்கே இருக்குதுன்னு இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனால் என் அக்காவை இவ்வளோ கொடுமைப்படுத்தி என் மச்சான் இப்படி என்னோட அக்காவை இப்படி சாவடிப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என் அக்கா அவரை கூப்பிட்டுருக்காரு அண்ணன், அவரு தான் என் அக்கா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, என்னால் ஏற்றுக்கவே முடியலண்ணே, என்னால் ஏற்றுக்கவே முடியல, எப்படி என்ன ஏற்றுக்க சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, உங்களுக்கு மனசாட்சின்றது உனக்கு இருக்குதா இல்லையா, அப்படி இருந்திருந்தா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டு உயிரை வர வச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சுத்தமாக அவங்க மேலே பாசமே கிடையாது. அவங்க வந்து உங்களை காப்பாற்றுன்னு உங்ககிட்ட கெஞ்சும் போது கூட, ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்சுட்டீங்களே, எதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணீங்க மாமா, என் அத்தையை இப்போது நீங்கள் உயிரோட கொடுக்க முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கம் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. குழலி இருந்துட்டே, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா, இனிமேல் எங்கள் கூட பேசாதீங்க, இனிமேல் எங்களுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்னு நினச்சிக்கிறோம், நீங்கள் இருக்கிறதும் ஒன்று இல்லாததும் ஒன்று, என் அம்மா எங்களுக்காக என்னென்னலாம் பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு, இப்போது எங்களுக்காக யார் பண்ணுவா இந்த வீட்டில், யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம
சரவணன் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கவும் நம்ம அஞ்சலி அந்த நேரம் பார்த்து வராங்க. வந்த உடனே நம்ம சரவணனை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீலிங்ஸாக சரவணன் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சரவணா, உன்னோட அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு இப்போ தான் தெரியும், அதனால தான் இப்போ வந்தேன், என்னை மன்னிச்சிரு சரவணா, நீ இப்படி ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் சீக்கிரமாக வந்திருப்பேன், உனக்கு ஆறுதலாக இருந்திருப்பேன். இப்போ பார்த்தியா உனக்கு ஆறுதலாகவும் இருக்க முடியல, என்னால் நிம்மதியாகவும் இருக்க முடியல பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாவும், இதை கேட்ட உடனேயே நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இனிமே அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இனிமே அம்மா திரும்ப உயிரோடு வரப்போகிறாங்களா என்ன, நீங்கள் இனிமே பண்ணா என்ன பண்ணலன்னா எனக்கு என்ன, இனிமே என் அம்மா இனிமே எனக்கு உயிரோடு வரமாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி வச்சிட்டீங்க, இதுக்கப்புறமும் எதுக்காக என்கிட்ட பேசணும், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீட்டில் வாழ்வாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம நம்ம மீனா இருந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே ஒரு வழி பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். சரவணன் இந்த பக்கம் தன்னோட அம்மாவை மறப்பாரா மறக்க மாட்டாரான்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.